Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டத்தோட நாளைக்கோட ட்ரேடிங் பிளான் தான் பார்க்க போறோம். அதாவது எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கண்டினியூஸா ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு வீடியோஸ் வந்து ரெகுலரா போட முடியல. ஸோ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் மாட்டி நம்ம செக்அப் போயிருந்தாட்டி போட முடியல. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வந்து வரும். இவ்வளோ நாள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, புதுசா வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி பாருங்க. நம்ம எப்பவும் போல நிப்டில இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நிப்டில வந்துட்டு நம்ம இன்ட்ராடே அனலைஸ் எப்பவுமே வந்துட்டு 15 மினிட் சார்ட்ல பண்ணுவோம். இப்போ 15 மினிட் சார்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம வந்து உள்ள வீடியோக்குள்ள போல வாங்க. இப்போ வந்துட்டு இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இங்க உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் கொடுக்குற மாதிரி, அதாவது பிரேக் டவுன் கொடுக்குற மாதிரி வந்து பிரேக் டவுன் கொடுத்து நிறைய பேர்த்த வந்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்மளே வந்துட்டு செல்லிங் சைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்துட்டோம். என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கோம். ரிவர்சல் கொடுத்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, இங்க போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு இருந்து சைடுஸ்ல இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு 1 o'clock 2 o'clock மேல வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு 18,000 மேல வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எதனால சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் அனலிஸ் வீடியோ போட்டிருந்தோம்னா கண்டிப்பா இதை மார்க் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நானும் வந்து வீடியோ போடல. ஸோ நீ லைவ் மார்க்கெட்லயுமே அனலைஸ் பண்ணாம போய் ட்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரி வந்து போயிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒருவேளை இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குறானா சப்போர்ட் எடுக்கிறானா பாக்குறதுக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு 1 2 உங்களுக்கு 3 உங்களுக்கு 4 இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு நிஃப்டி மேல போயிருக்கான். அதாவது எந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணா தெரியும். ஒரு லாங் டேர்ம்ல வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு பாருங்க உங்களுக்கு இங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு உங்களுக்கு எப்ப வந்திருக்குன்னா ஸோ இங்க வந்திருக்கு பாருங்க. ஸோ இங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஹை. ஸோ 4வது டைம் 4 டைம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. இப்போ பிரேக் அவுட் எடுத்து உங்களுக்கு மேல வந்து 18,000 மேல பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இப்போ இதை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இப்போ எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா 3 டேஸா வந்துட்டு பையிங் மோட்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா இன்னும் ரிப்போர்ட் வரல. வந்திருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிப்போர்ட் வரல. வந்திருந்தாலும் அவங்க பையிங்ல தான் இருந்திருப்பாங்க. இதை வச்சே நம்ம கிளியரா சொல்லலாம். ஸோ அவங்க பை பண்ணங்காட்டி தான் வந்து இப்போ மார்க்கெட் மேல போகுது. அவங்க இன்னும் கண்டினியூஸா வந்து பையிங்லயே இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து 18,500 300 எல்லாம் வந்துட்டு இந்த மந்த்ல வந்துட்டு நம்ம கண்டிப்பா இன்னொரு 15 டேஸ்க்குள்ள வந்துட்டு 18,500 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி வாங்க நாளைக்கு வந்துட்டு இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்ன லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ். ஸோ ஓகேங்களா, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் 3 மந்த்ஸாவே ட்ரேடிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜோன்ஸை வச்சு தான் வந்து நம்ம ட்ரேட் பண்றோம். நான் வந்துட்டு பியூரா பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸையும் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நாளைக்கு என்ன ஆறான்னு சொல்லி பாருங்க. நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஆர் கேப் அப் ட்ரெண்ட்ல எதுவும் நடக்கும். கேப் டவுன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 18,000 அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி பாருங்க. சப்போர்ட் இங்க இருந்து எடுத்தானா உங்களுக்கு மேல வந்து 18,080 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு மேல போச்சுன்னா வந்துட்டு 18,150 அப்படிங்கிறத நீங்க செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதே உங்களுக்கு இதை ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டானா நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 17,800 அப்படிங்கிறத 880 அப்படிங்கிறத வச்சுட்டு செகண்ட் டார்கெட்டா வந்து புட் சைடு நீங்க 17,800 போய்க்கலாம். ஸோ இப்போ கேப் டவுன் ஆனா 2 பிளான் இருக்கு. ஒன்னு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு கேப் ஃபில் ஆகிறானான்னு பாருங்க 18,080 அப்படிங்கிற மாதிரி. ஸோ 18,160 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு கேப் டவுன் பிளான். இது கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு இதே ரிவர்ஸ்ல வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படின்னா உங்களுக்கு 18,080 வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அங்கிருந்து வந்து உங்களுக்கு மறுபடியும் கேப் ஃபில் ஆகும் கீழே ஃபால் ஆகி. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு 18,000 அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சு நீங்க புட் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ், அதாவது சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாட்ல மார்க் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னு சொன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் வந்துட்டு இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு
ஃபேக் அவுட் வந்திருக்கிற சான்சஸ்க்கோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் கொடுத்தா பேங்க் நிஃப்டியில பார்க்கும்போது வந்து நான் அதை சொல்றேன். பேங்க் நிஃப்டி ஃபேக் அவுட்டும் முதல் கொண்டு நான் வந்து டெலிகிராம் குரூப்ல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம டெய்லி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து டிரான்ஸ்பரன்சியா வந்துட்டு உங்களுக்கு நான் இதுங்கிறது ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 days முன்னாடி 2000 வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சாரி நேற்று வந்துட்டு 2200 வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தேன், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு டெய்லி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே போஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இதில் வந்து டிரான்ஸ்பரன்சியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கேன். இப்போ வந்துட்டு செகண்ட் கேப் அப் பிளான் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆகி 18,080 வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஃபாலோ ஆகிறான்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி 18,080 பிரேக் அவுட் பண்ணிட்டானா உங்களுக்கு 18,160 செகண்டா நீங்க வச்சுக்கலாம். செகண்டா வந்து செகண்ட் டார்கெட்டா வச்சுட்டு கால் சைடு போய்க்கலாம். ஸோ அதுக்கு மேல போனா 18,280 240 அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்க டார்கெட்டா வச்சுட்டு ஒவ்வொரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க டைரக்டா வந்து ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட பிளான். இப்போ பேங்க் நிஃப்டியோட பிளான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு சீட் பார்த்தாகணும். அது வந்து என்னன்னா இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் குரூப் ஒன்று வச்சிருக்கோம். அதோட கால்ஸ் ரிப்போர்ட், அதாவது டெய்லி வந்துட்டு நான் வாட்ஸ்அப் பிரீமியம் குரூப்ல வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு நீங்க 750 rupees ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பிரைஸ், உங்களுக்கு டைம், என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்க அதை போய் பை பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். நம்ம டெய்லி வீடியோஸ்ல வந்துட்டு என்னுடைய பழைய வீடியோஸ் உங்களுக்கு 3 months முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல முதல் கொண்டு எடுத்து பாருங்க. இந்த ட்ரேடிங் ஜேர்னி வந்துட்டு நான் வந்து 3 months ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் நம்ம 70% எபோவ் வந்து அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். அதுக்கு முந்தின வீக் 77% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். அதாவது 22 கால்ஸ் கொடுத்தோம்னா 16 கால்ஸ் டார்கெட், 6 கால்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த லாஸ்ட் வீக்ல. ஸோ இந்த வீக்லயும் வந்துட்டு நேற்று பாத்தீங்கன்னா கொடுத்த ஆல் கால்ஸ் வந்து நல்லா ஹிட் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா ப்ராப்ளம்ங்காட்டி ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்துட்டு ஒரு 4 கால்ஸ் தான் வந்து கொடுத்தோம். அதுல 2 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் விட்டு 2 டார்கெட் விட்டு. ஸோ எல்லா கால்ஸும் எடுத்திருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 0 தான், அதாவது நோ P&L. உங்களுக்கு வந்துட்டு பெரிய லாஸ் வந்து வந்திருக்காது. ஸோ நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 750 ஆர்என்ஸுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் மினிமம் பெர் மந்த் அப்படிங்கிறது வந்து மினிமம் சார்ஜஸ் தான் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நீங்க 1 ட்ரேட்லயே வந்து 1000 rupees ப்ராஃபிட் பண்றது மூலமா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு உங்களுக்கு 100% வந்து கேரண்டி வந்து தருவேன். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டி போயிடுவோம். பேங்க் நிஃப்டியில இன்னைக்கு என்ன நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு, உங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ இது என்ன பேட்டர்ன் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கான் பாருங்க. மார்னிங் வந்துட்டு ஒரு ஃபால், மறுபடியும் வந்துட்டு இங்க போயிட்டு டபுள் டாப் மாதிரி கிரியேட் ஆனா பட் டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி உங்களுக்கு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ இன்னும் மேல போறதுக்கு இந்த டபுள் பாட்டம் வந்துட்டு மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். சாரி, ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு இப்போ டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நமக்கு தேவையில்லை, இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டில இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு நீங்க இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது என்ன ட்ரெண்ட் லைன்னா நம்ம பழைய வீடியோஸ்லயே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு நான் இங்க எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வெறும் சப்போர்ட் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மட்டும்தான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஜோன்ஸை வச்சு தான் பிரைஸ் ஆக்ஷன்ல ட்ரேட் பண்ணுவோம். பிளஸ் இது கூட நான் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸையும் வந்து என்கேஜ் பண்ணிக்குவேன். ஸோ அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு 1 2 3 தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 42,500, அதாவது 42,300 பக்கம் தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இல்லை. ஸோ நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து இந்த வீக்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தாராளமா. எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்த இதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஹை இருக்கு இல்லைங்களா? ஸோ 41,730. ஸோ இந்த ஹை இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இன்னொரு ஹை வந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 42,000 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்தது 42,000, அதாவது உங்களுக்கு 1ஆம் தேதி பட்ஜெட் டே அன்னைக்கு வந்த அந்த கேண்டில் இருக்குங்க ஹை. ஸோ அதை பிரேக் அவுட் கொடுக்கணும். 42,007 அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறானா கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு பாருங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோ நாளைக்காக. ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டோங்களா? எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இங்க ஒரு சப்போர்ட் லைன் வந்து நம்ம வரைஞ்சுக்கிறோம். என்ன வரைஞ்சுக்கிறோம்? சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து இங்க ஒன்று நம்ம வரைஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு நாளைக்கு குரூசியலா இருக்க போகுது. ஸோ இங்க கூட இன்னொரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வருதுங்களா? இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு 3 இடத்துல வந்துட்டு இங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். 1 2 3. ஸோ அடுத்து நாளைக்கு வந்து ஃபாலோ ஆனானா ஒருவேளை உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு சொல்லி பாருங்க. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா வந்து நீங்க புட் சைடு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு மொமெண்டம் பாசிட்டிவ் இருக்கு. எஃப்ஐஎஸ் பையிங்ல இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா மறுபடியும் இந்த 41,458 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கிருந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேல போறானான்னு பாருங்க. மேல போனானா இன்னைக்கு வந்த ஹை 41,800 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட்டா வந்துட்டு உங்களுக்கு 42,007 அப்படிங்கறத வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த 42,007 வந்து பிரேக் அவுட் கொடுத்துறானா டைரக்டா வந்து உங்களுக்கு 42,300 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுக்கு கேப் டவுன்லயே உங்களுக்கு இங்க பிரேக் அவுட் கொடுத்துட்டானா ஒருவேளை பிரேக் அவுட் கொடுத்துட்டானா மறுபடியும் வந்துட்டு 41,200 அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அதுக்கும் கீழே வந்துட்டு உங்களுக்கு போனா 41,000 அப்படிங்கறத செகண்ட் டார்கெட்டா வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கேப் டவுனுக்கான பிளான். ஸோ இப்போ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 42,000 பாருங்க. 42,000 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான 42,007 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஏன்னா பட்ஜெட் டே அன்னைக்கு வந்த ஹை. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஃபால் ஆகி கேப் ஃபில் ஆகிறானான்னு பாருங்க. அப்படி ஆச்சுன்னா 41,600 வரைக்குமே நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே போச்சுன்னா உங்களுக்கு எப்பவும் போல இந்த பிளான் படி இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா வந்து நீங்க போய்க்குங்க. ஸோ இல்லைன்னா வந்துட்டு நீங்க கால் சைடு வந்து இப்படி போய்க்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் காம்போ கோர்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்ச் வந்து மார்ச் 1ஆம் தேதி இன்னும் 15 நாள் இருக்கு. இப்பவே ரெஜிஸ்டர் பண்றா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த கோர்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ நீங்க வந்து இண்டிபெண்டா ட்ரேட் பண்ணணும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் டெய்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.